நேத்து உன்னை சிக்கல்ல மாட்டி விட்டு அதை பிளான் பண்ண முகம் தெரியாத ஆள் யாருங்கிறது உனக்கு தெரியுமா? ம்ஹும். தெரியலையே. ஏய், என்ன தெரியல? நம்மளை சுத்தி என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டு தானே இருக்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் யாரடா யோசிக்கிறது? எல்லாம் அந்த ஆதியோட வேலையா தான் இருக்கும். அதை தாண்டி நம்ம கண்ணுக்கு தெரியாத எதிரி யார் இருக்கா? எனக்கு ஒருத்தங்க மேல டவுட் இருக்கு. யார் மேல டவுட் இருக்கு? திடீர்னு கண்மணி அண்ணியோட பேரை சொல்லி இந்த வீட்ல ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணது யாரு? இத்தனை நாள் இந்த வீட்லயே தான் இருக்கும். அப்பாவும் அத்தை இதை பத்தி எல்லாம் பேசினதே கிடையாது. இந்த விஷயத்தை பிளான் பண்ணி இப்படி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நடந்திருக்கு. அதுவும் நம்ம வீட்ல உள்ள ஆள் தான் பண்ணிருக்காங்க. நம்ம வீட்ல யாரா பண்ண போறா? அதுவும் கண்மணி பேரை வச்செல்லாம் யாரும் விளையாட மாட்டாங்கடா. சும்மா நீ பாட்டுக்கு ஏதாவது கற்பனை பண்ணிட்டு உளராத. எனக்கு ஒருத்தங்க மேல டவுட் இருக்கு. அதை நான் இப்ப சொன்னா நீ எப்படி புரிஞ்சுக்க போறது கிடையாது. எல்லாத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்து சொல்றேன். எப்படி தெரிஞ்சுக்க போற? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான்? மரா, இதெல்லாம் வேணாண்டா. அவங்க இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கிறதுக்கு இல்லடா. நீ சும்மா இருக்கியா? நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி எறியணும். வளர விட்டோம், அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளேயே ஆதி மாதிரி ஒரு எதிரியா இன்னொருத்தவங்க உருவாயிருவாங்க. அதை நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாது. ரொம்ப முக்கியமான மீட்டிங் இது, அதுவும் சிஎம் கூட. நீ நான் சொன்ன வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் கலெக்டர் வேலையை பாரு. நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஒரு நாள் நம்ம குடும்பத்துக்காக உன்னால லீவ் போட முடியாதா?